ஓம் நம சிவாய. ஓம் வராகி அன்னையை போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு, நம் வேலை செய்யும் இடத்தில் நமக்கு நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொருத்தருக்குமே வேலை கிடைக்கிறங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அந்த வேலை கிடைச்சாலும் நம்மளால் அங்கே நிரந்தரமாக வேலை செய்ய முடியாது. அந்த அளவுக்கு நமக்கு அங்கே பிரச்சனை இருக்கும். போட்டி, பொறாமை, இது போல் நிறைய பேர் நம்மளை பாடாப்படுத்துவாங்க. ஆனால் ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய மேல் அதிகாரிகள் அவங்க நம்மளை படுத்துகிற பாடு கொஞ்சம் நஞ்சமாக இருக்காது. அவங்க தர தொல்லையால் நம்மளால் எந்த வேலையும் செய்யவே முடியாது. எதுக்கு எடுத்தாலும் குறை கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க, மட்டம் தட்டிக்கிட்டே இருப்பாங்க. இது போல் சூழ்நிலையில் நமக்கு வேலைக்கு போகிறோங்கிற எண்ணமே வராது. ஆனால் நம்ம வேலை செஞ்சு தான் ஆகணும். அப்படி கஷ்டப்பட்டு அந்த சூழ்நிலையில் சிக்கி தவிக்கிறவங்களுக்கு இந்த பரிகாரம் சூப்பரான ஒரு வரப்பிரசாதம் தான் அப்படின்னு சொல்லணும். இந்த பரிகாரம் நீங்கள் செய்யறதுனால உங்களுடைய மேல் அதிகாரிக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல சுமூகமான ஒரு உறவு ஏற்படும். எப்பொழுதுமே அவங்க உங்களை நல்ல விதமாக பார்த்துப்பாங்க. உங்களுக்கு இன்னும் வருமானத்தை தரக்கூடிய நிறைய விஷயங்களை அவங்க பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க உங்கள் மேலே பாசமாக இருப்பாங்க. அதுக்கான ஒரு எளிமையான பரிகாரத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பரிகாரத்தை நீங்கள் புதன்கிழமையில் இல்லை ஞாயிற்றுக்கிழமையில் செய்யலாம், இல்லை 2 தினங்களிலும் செய்யலாம். அது உங்களோட விருப்பம். இந்த பரிகாரத்தை நீங்கள் பூஜை அறையில் தான் செய்யணும். அதே மாதிரி இந்த பரிகாரத்தை காலையில் செய்யுங்க. 2 கிராம்பு 2 கற்பூரத்தை எடுத்துக்கோங்க. உங்கள் பூஜை அறையில் ஒரு சின்ன தட்டு இல்லை அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அதில் இந்த 2 கற்பூரத்தை போட்டு கொளுத்திட்டு அதில் 2 கிராம்பையும் போட்டுருங்க. 2 கிராம்பும் முழுசாக இருக்கணும், உடஞ்சிருக்கக்கூடாது. அந்த முனை முழுசாக அந்த பூவோடையே இருக்கணும். இந்த கிராம்பை போடும்போது உங்களுடைய மேலதிகாரி மனசில் நீங்கள் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய மனக்கசப்பு நீங்கணும், நம்ம மேலே உள்ள கோபம் நீங்கணும் அப்படின்னு சொல்லி நல்லா மனசார வேண்டிக்கோங்க. இது ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கு பொருந்தும். வீட்டில் மாமியார் மருமக பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருக்குள்ளே ஒரு சுமூகமான ஒரு உறவு இருக்கும். இதை நீங்கள் யார் வேணாலும் செய்யலாம். இந்த கிராம்பு முழுவதுமாக அந்த கற்பூரத்தில் எரியணும். அப்படி கற்பூரம் போதலைனாலும் இன்னும் கொஞ்சம் நீங்கள் போட்டுக்கலாம். இது நல்லா எரிஞ்சதுக்கப்புறம் இந்த சாம்பலை எடுத்து கொண்டு போய் நீங்கள் வெளியில் நின்று ஊதி விட்டுருங்க, இல்லைன்னா கால்படாத இடத்துல போட்டுருங்க. இந்த பரிகாரத்தை இத்தனை நாள் தான் செய்யணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அது உங்களுடைய விருப்பம். ஆனால் துவங்குற நாள் புதன் அல்லது ஞாயிறு செய்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரும் பொழுது நிச்சயமாக ஒரு வாரத்தில் உங்களுடைய பிரச்சனை நீங்கும். ஒருவேளை அந்த பிரச்சனை சீக்கிரம் முடிஞ்சிட்டுனாலும் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை ஒரு வாரம் தொடர்ந்து நீங்கள் எப்பொழுதுமே நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். உங்களுடைய அந்த உறவு இருக்குது பார்த்தீங்களா, உங்களோட மேல் அதிகாரிக்கும் உங்களுக்கான உறவு இது ரொம்ப ஒரு நல்ல உறவாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் இந்த பரிகாரத்தை நீங்கள் 2 பேரும் சுமூகமாக இருந்தாலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் சொல்லக்கூடாது. எத்தனையோ வகையான பிரச்சனைகளுக்கு பலவிதமான பரிகாரங்களை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த பிரச்சனைக்கு இப்படி ஒரு சில பரிகாரம் இருக்குது. இதை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். இந்த பரிகாரத்தை வேலை செய்கிற இடத்துல அவங்களோட மேலதிகாரிக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல சுமூகமான ஒரு உறவு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் செய்யலாம். அப்படி இல்லைனாலும் வீட்டில் உங்களோட மாமியார் உங்கள் மேலே பாசமாக இருக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் இதை செய்யலாம். உங்களோட கணவர் உங்கள்கிட்ட பாசமாக இருக்கனாலும், கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நல்ல ஒரு புரிதல் இருக்கணும்னாலும் நீங்கள் இதை செய்யலாம். இந்த பரிகாரத்தை செஞ்சு ஒரு வாரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் தெரியும். அதனால் நிச்சயமாக இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்கள். இதை செய்யும் பொழுதே நீங்கள் கண்கூட உணரலாம். செய்த கொஞ்ச நாட்கள்லேயே நிறைய மாற்றங்கள் ஏற்படும். எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் முழு மனதோடு செய்யுங்க. அப்போ தான் உங்களுக்கு முழு பலன் கிடைக்கும். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வராகி அன்னையின் அருளோடு எப்பொழுதும் உங்கள் குடும்பத்தில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைந்திருக்கட்டும். நன்றி.